கூடி சூத்திரம் பாடி கிறிஸ்துவினை துசிப்போமே. கூடி சூத்திரம் பாடி கிறிஸ்துவினை துசிப்போமே. சேத்திருந்து தூக்கியெடுத்து
மாறிடாயம்மா நேசரே ஆமாறும் அன்பு நாடுவே கல்வாரி காணவேம்மா அன்பிலே கல்வாரி காணவேம்மா அன்பிலே ஆயேசுவின் அன்பிலே அறியாத
Hallelujah.
சோதரம் 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 ஹalleluya ஓர பரப சந்தரதலபம் அவுடர ஆவதலப கபர் ஆவரப அப்சனேதரப கபர் ஆவரப நாவி ஆமென். Thank you Jesus, thank you Jesus. நெருப்பினால என் நெருப்பைகள் நிரம்பட்டும் ஆண்டவரே, நெருப்பினால என் நெருப்பைகள் நிரம்பட்டும். உங்களுடைய ஆசீர்வாதங்களாலே ஹalleluya நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு இதுவான் எங்கள் நெருப்பைகளை இயேசு நாமத்தினாலே நிரம்பப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓடாதபா சந்தனதுலபா அப்சரகத நிகதனி ஆந்தரதலபா ஹalleluya. நன்மைகள் வெளிப்படட்டும், உங்களுடைய ஆசீர்வாதங்கள் வெளிப்படட்டும், எல்லா தடைகளை நீங்கட்டும், எல்லா தடைகளை நீங்கட்டும். ஊடர பலவ சபனா நிரபா அப்சனாகர நிரப கபனா நிரபா ரீபாதான பௌடர நிரபா ஹalleluya. Thank you Jesus, hallelujah, 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 hallelujah. Jodram, 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 jodram. Amen, 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 amen. Hallelujah, 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 hallelujah. Apsanatha Vidabuttanatha Vidabuttanatha Hallelujah, hallelujah, hallelujah. Oh, Rivakabavara Vidabuttanatha Vidabha Apsanatha Vidabuttanatha Vidabuttanatha Hallelujah, 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 hallelujah. Amen, hallelujah, hallelujah, amen. Sodra, 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 sodra. Hallelujah, 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 hallelujah. Thank you Jesus, hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. Sodra, 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 sodra. Hallelujah, 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 hallelujah. Oh, ஜீவிக்கிற நல்ல ஆண்டவரே, பலபல சந்தரதரவ கபனாதரவ அப்சனாதரவ கபனாதரவ நிகதனியாதே. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. Thank you Jesus. Hallelujah, hallelujah. என் சங்கடங்கள் சகலமும் தீர்ந்து போய் சங்காரதூதன் என்னை கடந்து போய் சங்காரதூதன் என்னை கடந்து போய் குஞ்ஞாட்டின் மேல ஏறிய நீனத்தில் குஞ்ஞாட்டின் மேல ஏறிய நீனத்தில் மரணம் ரட்சிக்கப்பட்ட ஜனத்தில் மரணம் ரட்சிக்கப்பட்ட ஜனத்தில் என் சங்கட சகலம் தீர்ந்து போய் சங்காரதூதன் என்னை கடந்து
சங்கடங்கள் சகலம் தீர்ந்தது. சங்கார தூதரினை கண்டது. இந்த காலையில எனக்கு கவனிக்கிறது கேட்கிற அருமையாகவே என் சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்திருக்கலாம், என் கவலைகள் எல்லாம் தீர்ந்திருக்கலாம், விரோதமாக இருக்கிற சத்துரு கிரீங்களை அழிக்கிறதுக்கலாம். ஒரு தேவனுடைய நல்லதுக்கான இந்த காலைகளிலே இறங்கி வரவில்லை. இன்றைக்கு ஆட்டுக்குட்டி இரத்தம் பூசப்பட்ட வீடுகளை விட்டு சங்காரம் கடந்து போனான்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த காலையிலே ஆமை அன்று வெளியேறப்பட்ட வந்தது. அலையானமே அலைய ஒரு விசை கூட கத்தர் முத்திரையிடுவாராக. நமக்கு விரோதமாக இருக்கிற சங்கார பூதம், அல்லது தேசத்துக்கு விரோதமாக இருக்கிற சங்கார பூதங்கள் தேசத்தை விட கடந்து போகட்டும். அல்லேலூயா அல்லேலூயா. நம்முடைய பிரதேசங்களை விட்டு கடந்து போகட்டும். நம்முடைய ஊழியர்களில் இருக்கிற எல்லா விசுவாச குடும்பங்களை விட்டு கடந்து போகட்டும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டோடைய விலையேறப்பட்ட ரத்தன காலவெளியிலே ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் தெளிக்கப்படட்டும், ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் தெளிக்கப்படட்டும், ஒவ்வொரு விசுவாச குடும்பங்கள் மேல் தெளிக்கப்படட்டும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் மேல் தெளிக்கப்படட்டும். அல்லேலூயா அல்லேலூயா. என் சங்கடங்கள் சகலம் தீர்ந்து போய் சங்காரத்துடனே கடந்து போய் என்று சொல்லியிருக்கிறபடி அல்லேலூயா. சங்காருடைய எல்லா கிரியைகளும் இந்த கால வேளையில் அழிக்கப்படட்டும். அல்லேலூயா. ஆண்டவரே அல்லது விசுவாசத்தோடு ஒரு விஷயம் கூட இந்த பாடலின் அல்லேலூயா வரிகளை போல ஆகவே குஞ்சாட்டின் விலையேறிய நடக்க ஆகவே பறந்து நான் ரட்சிக்கப்பட்ட சனதை அல்லேலூயா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளே மறைக்கப்படுவதனாலே எல்லா சங்காரங்களுக்கும் எல்லா பலவீனங்களுக்கும் அல்லேலூயா நீங்களாக்கி ஆகவே தப்புவிக்கப்படுவேன் என்று அல்லேலூயா அல்லேலூயா தைரியத்தோட விசுவாசத்தோட நம்பிக்கையோட இந்த கால வேளையிலே அல்லேலூயா எல்லா சங்காருடைய கிரியைகளையும் எங்கள் தேசத்தை விட்டு அப்புறப்படுத்தி தருவீராக, எங்கள் குடும்பங்களை விட்டு அப்புறப்படுத்தி தருவீராக. தேவனுடைய மகத்துவம் விளக்கிறோம் இந்த கால வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் மத்தியிலே இறங்கி வரட்டும் என்று ஜெபிக்கிறோம், இறங்கி வரட்டும் என்று ஜெபிக்கிறோம். அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு பேரும் உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தின் முத்திரை ஒரு விஷயம் அல்லேலூயா முத்திரையிடப்படுவார்களாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சங்காரம் எந்த விதத்தில் தொடாதபடி ஆமே கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் முத்திரையிடுவீராக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஓ ராபா ராபா சங்கரபா ரிபாலா வரதனா ரிபாலா சங்கரதரபா ஔரநாதரபா ஷபநாதரபா. இந்த வராந்திர யாத்திரையிலே அல்லேலூயா 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 மாறாவை மதுரமாக்குகிற தேவன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கண்களை திறந்து ஆமே அல்லேலூயா ஆமே தண்ணீரை குடிக்க கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. இந்த காலங்களிலே அப்படியே ஜனத்திற்கு இருப்பீராக. அல்லேலூயா. கடினமான சூழல்கள் ஆமே இயேசு நாமத்தினாலே திறக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மாறாத பசுத்த அனுபவங்கள் எல்லாம் இயேசு நாமத்தினாலே நீங்கி போகட்டும் என்று ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் அனுகூலமான காலங்களிலே இறங்கி வரும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுடைய ஊழியக்காரர்கள் நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகள் தங்கியிருக்கிற இல்லங்களிலே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தேவனுடைய மகிமையுள்ள பிரசன்னம் இறங்கி வரட்டும். ஆண்டவரே உங்களுடைய ஆளுகள் இறங்கி வரட்டும். ஒவ்வொரு இல்லங்களில் ஆமே சுற்றிலும் அக்கினி மதில் இயேசு நாமத்தினாலே உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஜனங்களோடு கூட இருந்து அவர்களுக்கு அனுதினமும் புதிய மன்னாவை காலையிலே தொழில் பண்ணி அவர்கள் மேலுடைய கிருபையை விளங்க பண்ணி அல்லேலூயா அவர்களுடைய கண்கள் கண்ணோக்கமாக இருந்தது போல அன்றுவரே இந்த குடிதமான சூழ்நிலைகளிலே கண்ணத்தினுடைய ஜனத்தின் மேலே கண்ணோக்கமாக இருந்து அவர்களுடைய கிருபையை ரகதா சப்த
ஷாராபாரமா அந்த பண்ணுபடியா சொல்லி குஞ்சாட்டின் மேல ஏறிய நீளத்தில் குஞ்சாட்டின் மேல ஏறிய நீளத்தில் மறந்து நாம் ரட்சிக்கப்பட்ட ஜனத்தினமே மறந்து நாம் ரட்சிக்கப்பட்ட ஜனத்தில் என் சங்கடங்கள் சகலம் தீர்ந்து போய் சந்தா
கத்துடைய மகிமைகள் மத்தியிலே இறங்கி கொண்டிருக்கிறபடியாலே, கத்துடைய ஆளுகைகள் மத்தியில் இறங்கி கொண்டிருக்கிறபடியாலே, தேவச்சனமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் ஹல்லேலூயா அவை எல்லா சங்காரங்களுக்கு விலக்கி காக்கிறவர், எல்லா கொள்ளை நோய்களுக்கு விலக்கி காக்கிறவர், எல்லா இக்கட்டுகளுக்கு விலக்கி காக்கிறவர். அவரே நமக்கு உதவி செய்கிறவர். அவரே தம்முடைய கிருபைகளை நமக்கு விளக்க பண்ணி எல்லா தீமைகளுக்கு விலக்கி ரட்சிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார். அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிற தெய்வம். இதற்கான அவருடைய கிருபை தாராளமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்கி வருகிறபடியால் நன்றி அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த உறவு கமாவியோடு நீ தரவை சமமாக்குகிறோம். ஓ ஜீசஸ் ஹalleluya ஹalleluya ஹalleluya. Thank you Lord. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ. மகளா தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ. ராஜாக்கள் நாங்களே, ஆசாரியர்கள் நாங்களே. ராஜாக்கள் நாங்களே, ஆசாரியர்கள் நாங்களே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பரிசுத்த பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, பரிசுத்த பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, இனிமேல் வருவார் அவரே. எப்போதும் இருப்பவரே, ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஸ்தோத்திரமோ கனவோ வல்லமையும் அமர் அமர். ஸ்தோத்திரமோ கனவோ வல்லமையும் வரவோ. மாட்சிமையும் துதியோ எப்போதும் உண்டாகட்டும். மாட்சிமையும் ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்த அமே சர்வ வல்ல சகலம் சர்வ மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. மகிமைக்கு மங்காத பிரகாசமே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு பிதாவே ஆராதிக்கின்றோம். இயேசுவே ஆராதிக்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம்.
Lord. Hallelujah. 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 தகப்பனே ஹalleluya. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஆண்டவரே சோதரம் 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 தகப்பனே. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. 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 Amen. Shabala bauda ribadana bauda radana dalaba kabana dalaba ribal kane gadava rabadana adi absana daragana nakana dalaba kabana dalaba. Amen. Amen. Thank you Lord. Hallelujah. Hallelujah. Sodara 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 தகப்பனே. மகிமை மக்கு மகிமை ராஜா, மக்கு மகிமை. ஆமே, எங்களோடு இருக்கிறவரே மக்கு மகிமை, எங்களை நடத்துகிறவரே மக்கு மகிமை, எங்களை பாதுகாக்கிறவரே மக்கு மகிமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னவர் மக்கு மகிமை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய மகிமையாளர்களை நிரப்புகிறார், உம்முடைய மகிமையாளர்களை நிரப்புகிறார், உம்முடைய மகிமையாளர்களை நிரப்புகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். உம்முடைய மகிமையுள்ள பிரசன்னம் எல்லோரையும் நிரப்பட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய மகிமையாளர்களை நிரப்புகிறாங்க, உம்முடைய மகிமையாளர்களை நிரப்புகிறாங்க. எஸ் லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். சோதரா 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 சோதரா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு கூடாரங்களின் மேலும் உம்முடைய ரகசிய செயல் நாமே இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். நிகமன பரம கமனா தரபா அவுடா ரகஜா தான பௌடர தரபா அப்சன தரகஜ நாதி வியாக்கன தரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோதராம் 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 சோதராம். எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான நல்ல வேலைக்கான நேரம் மட்டுமே பாடவும் துதிக்க உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். பரிசுத்த தேவன் எங்களுக்கு அளித்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தரே ஹல்லேலூயா. உடைய மகிமையுள்ள பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் ஆண்டவரே. தொடர்ந்துள்ள ஒவ்வொரு பகுதிகளிலும் நீர் ஆளுகை செய்யும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உடைய வல்லமையான கிரியைகளை தொடர்ந்து வெளிப்படுத்த வேண்டும் என்று கருதுகிறோம். ஹல்லேலூயா. உடைய நாமத்தை உயர்த்தும். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். நாம் யாவரும் எழுப்பி இருக்கிற இடங்களை எழுப்பி 6வது சங்கீதத்தை முறையாக வாசிக்கலாம். சங்கீதம் 6 நாம் வாசிக்கலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து 6ஆம் சங்கீதத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 6. கர்த்தாவே, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதையும், உம்முடைய உக்கிரகத்திலே என்னை தண்டியாதையும். என் ஆத்மா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பி திரும்ப கர்த்தாவே, என் ஆத்மாவை விடுவியும், உடைய கிருபை நிமித்த என்னை ரட்சியும். மரணத்தின்மை நிறைவேறுவதில்லை, பாதாளத்தின்மை துதிப்போம் யார்? என் பெருமூச்சினால் இழைத்து போனேன், ராமுழுவதன் கண்ணீரால் என் படுக்கை ஈரமாய் கட்டிலை நினைக்கிறேன். துயரத்தினால் என் கண்கள் குறைந்து விழுந்து போய் என் சத்துருக்கள் அனைவரிடத்தும் மங்கி போயிட்டு, அக்கிரமக்காரரை நீங்கள் எல்லாரும் விட்டு அகன்றுவோங்கள். கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார், கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தரின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். என் பகைஞர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார், அவர்கள் பின்னாக திரும்பி வெட்கப்படுவார்கள். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். சோதரம் 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 சோதரம்
சோதரம் சோதரம். கடந்த ஒரு வார காலமாய் நம்மை நம்முடைய குடும்பங்களை பாதுகாத்த கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். இந்த புதிய வாரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து நம்முடைய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். நன்மையினால் கிருபையினால் முடிசூட்டும்படிய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் சோதரம். நம்முடைய எல்லா தேவையை ஆண்டவர் சந்திக்கும்படிய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் சோதரம். சரீரத்தினுடைய சுகபலன் ஆரோக்கியத்தை தரும்படிய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் சோதரம். கர்த்தர் நம்ம எல்லா தீமைக்குள்ளே காக்கும்படிய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் சோதரம். ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்களா நம்மை ஆசீர்வதிக்கும்படிய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் சோதரம். இந்த சோதரம் கொடூரமான சூழ்நிலைகளிலே ஆண்டவர் தம்முடைய இரக்கத்தை தேசத்தின் மேல் கட்டளையிடும்படிய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். நம்முடைய குடும்பங்கள் மேல் கட்டளையிடும்படிய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை எல்லா தீமைக்குள்ளைக்கு ரட்சிக்கும்படிய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். நம்முடைய தலைமை பெருமிஷன் ஊழியர்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் சோதரம். எல்லா ஊழியக்காரர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம். எல்லா பரிசுத்தவான்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் சோதரம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் சோதரம். பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம். நம்ம எல்லாரும் முழங்கால் பண்ணிடுவோமா? Jesus name. Hallelujah. 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 அவர் நமக்காய் ஜீவன் அளித்த அவர் நமக்காய் அளித்த கண்களில் பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் ராஜ்யம் வருவதாம் சுத்தம் பரவத்து செய்வது போல எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல கடன்களை எங்களுக்கு மன்னி எங்களை சோதனை பிரவேசிப்பதும் தீமைகளை கிடைக்கும் ராஜ்யம் வல்லது மகிமை விளைவுகளை. ஆமே ஆமே. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு நாமத்தினாலே கூடி வந்திருக்கிறவங்க அனைவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஸ்தோத்திரம். ஆங்காங்கே நமக்கு கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால நாம் அங்கே இருக்கிற இடங்களே தினமும் 1 மணி நேரம் அந்த நேரங்களை ஒதுக்கி ஸ்தோத்திரம் ஆமே ஸ்தோத்திரம் ஜெபிக்கும்படி ஆமே உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இந்த காலங்களில் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் மாத்திரம்தான் தப்பிக்கொள்ள முடியும். ஜெபத்தினால மாத்திரம்தான் ஜெயம் உண்டாகும். ஆகவே நீங்களும் நானும் சோதரம் கருத்தாய் சோதரம் நாளையிலிருந்து முழு ஊரடங்கு கருத்தாய் உட்கார்ந்து ஜெபிக்கணும். எவ்வளவு ஜெபிக்க முடியுமோ ஜெபிங்க. ஆமே அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு உதவி செய்வான். ஸ்தோத்திரம். ஒரு வசனம் கொஞ்சம் சிந்தனைக்காக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அதற்கு கர்த்தர் நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பான். ஸ்தோத்திரம்.
இந்த வாரத்தில் பார்த்தோம், நான் உன்னோடு கூட இருப்பேன். எதற்கு உன்னோட கூட இருப்பேன் அப்படின்னு சொன்னார்னா, சோதரம் உன் கூட இருப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்களித்ததை பார்க்கலாம். சோதரம் இந்த வாரத்தில் கூட பாருங்க, ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். ஏன் சோதரம் உன்னோட கூட இருப்பேன் அப்படின்னு சொன்னாருன்னா, இந்த கிதியோன் சொல்லுகிறாரு, சோதரன் நான் ஒண்ணுமே இல்லை, தன்னை தாழ்த்துக்கிறான். நான் மனாசையில ரொம்ப எளிய குடும்பம், நான் எப்படி இந்த ஜனங்களை ரட்சிக்க முடியும்? சோதரம் எனக்கு என்ன பலன் இருக்கு? ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொன்னாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். சோதரம் இந்த வார்த்தையை கேட்டவுடனே கிதியோன் சொல்றாரு, கர்த்தர் எங்க கூட இருந்தா ஏன் எங்களுக்கு இதெல்லாம் நேரிடுது? கர்த்தர் எங்க கூட இருந்தா எங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை எல்லாம் வருது? என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்தோத்திரம் இங்க வேத புஸ்தகத்தை திருப்பி பார்க்கும்போது அழகா தெரியுது. சோதரன் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துல சிக்கி இருக்கிறாங்க. மீதியானியர்கள், அமலேக்கியர்கள், கிழக்கத்தி புத்திரர்கள் ஆகிய 3 பேரால, 3 கூட்ட மக்களால மிகப்பெரிய கொடுமை அனுபவிக்கிறாங்க. அவங்களால அதை தாங்க முடியல. என்ன கொடுமை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொந்த நிலத்துல விவசாயம் செய்ய விட மாட்டேங்கிறான். விதை விதைத்து, இப்ப பாருங்க, நிலத்தை உழுது விதை விதைத்தான். சோதரான் இவன் என்ன செய்வான, திடீர்னு பாளையம் இறங்குவான். இஸ்ரவேல் ஜனங்கள் சோதரான் எங்க விதை விதைச்சிருக்காங்களோ அங்க ஆடோட மாடோட தனக்கு ஒட்டகம், குதிரை, கழுதை எல்லாத்தையும் அந்த வயல் நிலத்துல கொண்டு வந்துருவான். இப்ப விதைத்த விதையெல்லாம் வீணா போயிட்டு, சோதரம் பாருங்க, பிரயாசப்பட்டு உழுது விதை விதைத்து அதுக்கு உரம் போட்டு, சோதரம் இந்த விதையானது சோதரம் பலன் கிடக்கும் அப்படின்னு சொல்லி காத்திருந்தா, இவங்க என்ன செய்யறாங்கன்னா, விதைத்து அப்புறம் போனவன வந்து இந்த நிலத்தை நாசம் பண்ணிவிடுவாங்க. அதனால அந்த விதைகள் விதைக்காமல் முளைக்காமல் போயிட்டு பிரயோஜனம் இல்லாம இருக்கு. சோதரம் அதோட விடல, யாராவது ஒருத்தர் விதைத்து ஆகாரத்தை சோதரம் போர் அடித்து கொண்டிருந்தாங்கன்னா அதெல்லாத்தையும் பிடிங்கிட்டு போயிடுவாங்க. அது மாத்திரமா, வீடுகள்ல சோதரம் ஆடு மாடுகள் இருந்தா அந்த ஆடு மாடுகளையும் கொள்ளையடிச்சுட்டு போயிடுவான். அப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. இப்ப இந்த இக்கட்டான சூழ்நிலையில ஒரே ஒரு மனுஷன் பாருங்க, அவன் என்ன செய்யறான்னா, தன்னுடைய நிலத்தை பாதுகாத்து, நிலத்துல கலந்து கோதுமையை விதைத்து அதை பயிராகிற வரைக்கும் கண்ணு கருத்துமா இருந்து காத்து அறுவடை செய்து, சோதரம் யாருக்கு தெரியாம சோதரம் ஆலைக்கு பின்பாக இருந்து போரடித்துக் கொண்டிருக்கிறான். சோதரம் இவனை பார்த்து திடீர்னு ஆண்டவர் வந்து உட்கார்ந்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே கர்த்தரோடு கூட இருக்கிறான். சோதரம் இவன் எவ்வளோ பிரயாசப்பட்டிருப்பான், எவ்வளோ பாடுபட்டிருப்பான். தன்னுடைய இந்த சோதரம் அவன் பயிரை பாதுகாக்கிறதுக்கு, இந்த சூழ்நிலையை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்தோத்திரம் சூழ்நிலைகள்ல சங்கடப்பட்டு உட்கார்ந்துருப்பான். இப்ப பாத்தீங்கன்னா சோதரம் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்ற, பராக்கிரமசாலியை கர்த்தரோடு கூட இருக்கு. நான் பராக்கிரமசாலியா? என் கூட கர்த்தர் இருக்காதா? எனக்கு ஆண்டோடைய உதவி இருக்குமா? ஆண்டோடைய உதவி இருந்தா ஏன் எனக்கு இதெல்லாம் சம்பவிக்குது? ஆண்டோடைய உதவி இருந்தா ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்குது? இந்த கிதியோனுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்து பாருங்க. ஆண்டவர் செய்த அற்புதங்களை எல்லாம் முற்பிதாக்கள் சொன்னதை, கேட்டதை, கவனித்ததை அவன் கவனித்துட்டே இருந்தான். இப்ப எகிப்துல இருந்து வரும்போது செங்கடலை பிளந்து கொடுத்தாரு,
பார்வன் சேனையை மூழ்கடித்தாரு, வனாந்தரத்துல மன்னாவை கொடுத்தாரு, மாறாவை மதுரமாக்கி கொடுத்தாரு. இப்படி எல்லாம் அற்புதம் செய்த ஆண்டவர் ஏன் எங்க கூட இருக்கல? அவர் எங்க கூட இருந்திருந்தா நாங்க ஏன் இன்னைக்கு அடிமைத்தனத்துல சிக்கி இருக்கிறோம்? அவர் எங்க கூட இருந்திருப்பாரே ஆனால் இப்படி நாங்கள் கஷ்டப்படுகிறோமே, இந்த கஷ்டத்தின் நேரத்துல ஏன் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யாமல் போனார் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குரிய உள்ள கொண்டு வச்சிருக்கிறார். இந்த கேள்வி மத்தியில சோதரம் பாருங்க, ஆண்டவர் சோதரன் சொல்றாரு, கர்த்தர் உன் கூட இருக்கிறாருன்னு. சோதரம் ஆண்டவர் அவருக்கு பார்த்து சொல்றாரு, சோதரம் உனக்கு இருக்கிற பலத்தோட போ, நான் ஒன்னு அனுப்புகிறது நான் அல்லவா? ஆண்டவர் எங்களை ஒப்பு கொடுத்துட்டாரு, ஆண்டவர் எங்களை கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் எங்களை விட்டு விலகிட்டாரு, ஆண்டவர் எங்க கூட இல்லையே. அப்படி இருந்திருந்தா இந்த அடிமைத்தனத்திலிருந்து நாங்க விடுதலையாக்கப்பட்டிருப்போமே. கர்த்தர் எங்க வாழ்க்கையில அற்புதம் செய்திருப்பாரு, எங்க வாழ்க்கையில நன்மையை செய்திருப்பாரு. அந்த நன்மையான காரியங்கள் எதையும் நான் அனுபவிக்கவில்லையே, அப்ப எப்படி கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்று நீங்க சொல்றீங்க அப்படின்னு கர்த்தருடைய தூதனானவரோடு இந்த கிதியோன் கேள்வி எழுப்புகிறான். அல்லேலூயா. உண்மைதானே, கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் சூழ்நிலைகளை தாண்டி போக வைப்பாரே. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்குமே. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா நம்முடைய வாழ்க்கையில இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கப்படுவோமே. இந்த கேள்வி கிதியோனுக்குள்ளேயே இருந்தது. அல்லேலூயா. தேசத்துல எத்தனையோ பேர் இருந்தாங்க பாருங்க, அவர்கள் யாரிடத்திலும் இவ்விதமான ஒரு கேள்வி இருக்கல சோதரம். ஆனா இந்த கிதியோனுக்குள்ள அப்படி ஒரு கேள்வி இருக்கு. ஏன் ஆண்டவர் எங்க கூட இருந்தா இதெல்லாம் எங்களுக்கு சம்பவிக்குது? நாங்க ஏன் சத்துருடைய கையில ஒடுக்கப்படுகிறோம்? சத்துருக்கள் எங்களுடைய விளைச்சல்களை கெடுத்து போடுகிறார்கள், எங்களுடைய ஆதாரத்தை கெடுத்து போடுகிறாங்க, எங்க நன்மையை கெடுத்து போடுகிறாங்க. எங்களுக்கு இருக்கிற சோதரம் ஆடு மாடு ஒட்டகங்கள் எங்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாத்தையும் கெடுத்து நாங்க அவங்களுக்கு பயந்து பயந்து மீதியானியர் சூத்திரம் பயந்து குகைகளும் கெவியிலும் போய் ஒழித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புகிறார். ஏன் இதெல்லாம் சம்பவித்ததுன்னா, ஆண்டவர் சோதரம் பாருங்க சொன்னாரு, இஸ்ரவேலை பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? அவர் உனக்கு சகாயம் செய்கிற கேடகமும் மகிமை பொருந்தின பட்டயமாய் இருக்கிறார் என்று உபாகமத்துல மோசே தன்னுடைய ஜனத்தோடு சொன்னதை பார்க்கலாம். அப்ப சகாயம் செய்கிற கேடகமாய் மகிமை பொருந்தின பட்டயமாய் இருக்க வேண்டிய ஆண்டவர் அவர்களோடு இருக்க முடியாத காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று கர்த்தர் அவர்களோடு இருக்கிற காலத்துல, அவர்களுக்கு சமாதானம் தந்திருக்கிற காலத்துல கர்த்தரை நினைக்க மறந்தாங்க. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் இன்னைக்கு அநேகரோட கர்த்தர் இருக்க முடியலன்னு கேட்டா, அவர்களுக்கு சமாதானத்தையும் சௌக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் கட்டளையிட்டு இருக்கும் போது அவன் சமாதானத்தை தந்த தேவனை விட்டு விடுகிறவர்களாக இருக்கிறார்கள், அவரை மறந்து விடுகிறவர்களாக இருக்கிறார்கள். அவருக்கு நன்றி செலுத்த வேண்டிய அவர்கள், ஸ்தோத்திரம் துதி செலுத்த வேண்டியவர்கள், அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டியவர்கள் அங்கே ஸ்தோத்திரம் அவன் அவரை விட்டு விடுகிறான். இரண்டாவது ஸ்தோத்திரம் தாங்கள் குடியிருக்கிற தேசத்தில் இருக்கிற விக்கிரகங்களை கண்டு பயப்பட்டார்கள். இரண்டாவது அவங்கள்ட்ட இருந்த குழப்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விக்கிரகங்களை கண்டு பயப்பட்டாங்க. விக்கிரகத்தை கண்டு பயப்பட்டாங்கன்னா, எமோரியருடைய விக்கிரகத்தை கண்டு பயந்து அவங்களுக்கு அதுக்கு காணிக்கை செலுத்தவும் பலியிடவும் அந்த திருவிழாக்கள்ல கலந்து கொள்ளவும் இவங்க இருந்தாங்க. அதனாலதான் கர்த்தர் மீதியானுடைய கையில ஒப்பு கொடுத்தாங்க. ஒரு மனுஷனுக்குள்ள ஏன் சோத்திரம் யாரை கண்டு பயப்படணுமோ அவரை கண்டு பயப்படணும். அல்லேலூயா. சோத்திரம் பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு, சோத்திரம் அவரே உங்களுக்கு பயமும் அச்சமுமா இருப்பாராங்க.
நம்முடைய ஆண்டவர் தான் நமக்கு பயமும் அச்சமுமா இருக்கணும். வேற யாரையும் கண்டு, மனுஷனுக்கு கண்டு பயப்படக்கூடாது. இன்னைக்கு மனிதனை கண்டு பயப்படுகிறாங்க, பிசாசை கண்டு பயப்படுறாங்க, கர்த்தரை கண்டு பயப்பட மாட்டேங்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உன் கூட இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவரை கண்டு பயப்பட மாட்டேங்கிறான். நான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான், தங்களோடு இருக்கிற கர்த்தரை கண்டு பயப்படல, சோத்திர விக்கிரகத்தை கண்டு பயந்தாங்க, பிசாசை கண்டு பயந்தாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நாம விசுவாச கூட்டத்தை எடுத்துக்கொண்டா இன்னைக்கு பெரும்பாலான பேர் பிசாசை கண்டு பயப்படுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வழியா பெய்யாத, சாயந்தரம் நீ ஏண்டா இருட்டினவர் அந்த வழியா வந்த அப்படின்னு எல்லாம் கேட்கிறாங்க. சோத்திரம், கர்த்தருக்கு பயந்து சோத்திரம் நீ ஜெபித்தாயா, வேதத்தை வாசித்தாயா, இன்னைக்கு கர்த்தரை தேடினா, எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண அப்படின்னு எல்லாம் கேட்க விட்டுருக்காங்க. நீ ஏன் அந்த வழியா வந்த, நீ ஏன் அப்படி போற, அந்த வழியா போகாத என்ன அம்மாக்களே சொல்லி விட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா பிசாசை கண்டு பயப்படுறாங்க. காரணம் என்னன்னா, தேவனுக்கு கீழ்ப்படிந்த இருக்கல. சோத்திரம், மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறாங்க, பிசாசுக்கு கீழ்ப்படுகிறாங்க. தேவனுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய சுபாவம் மனிதனிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் இவர்களும் செய்தார்கள். நீ பயப்படுற இல்ல, பிசாசை கண்டு பயப்படுற இல்ல, அந்த கூட்டத்தை வச்சே உன்னை பயமுறுத்துறேன் பாருன்னு சொல்லி ஆண்டவர் அந்த கூட்டத்துக்கு இவர்களை அடிமையா ஒப்பு கொடுத்துட்டார். ஆண்டோடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் எதுக்கு பயப்படுறோமோ அதுக்கு நம்மளை ஒப்பு கொடுத்துருவார். வேதம் சொல்லுது, பயமானது வேதனை உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம், ஆண்டவர் சொல்லிட்டு போனாரு, உலகத்தில் இருக்கிறவனையும் பாருங்க, யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது சொல்றாரு, உலகத்தில் இருக்கிறவனையும் உங்களில் இருக்கிறவர். அப்ப நமக்குள்ள என்ன இருக்கணும்னா, நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர் என்கிற நினைவு எப்போதும் நமக்குள்ள இருக்கணும். அவர் கண்டு பயப்படுகிறவர்களாக இருக்கணும். ஆமென். சங்கீதக்காரனாகிய தாவீதை நீங்க போய் பாருங்க, கோலியாத்தை கண்டு பயப்படல, சிங்கத்தை கண்டு பயப்படல, கரடிய கண்டு பயப்படல. ஆனா கர்த்தரை கண்டு சொல்றாரு, உமக்கு பயப்படுகிற பயத்தால் என் உடம்பு சிலுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு பயப்படுகிற பயமுள்ள ஒரு மனிதனோட தான் கர்த்தர் கூட இருக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க, இந்த கிதியோன் பாருங்க, தேவனுடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்துகிறான். சோதரம், அதான் வேதம் சொல்லுது, தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறான். ஆண்டவர் யார் கூட இருக்கிறார்னா, யார் தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்துகிறானோ அவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இவர் ஒரு பெரிய சாதனையை செஞ்சுட்டார். ஆமா, பாத்தீங்களா, எல்லாரும் தங்களுடைய விதை நிலங்களை அமலேக்கியர், மீதியானியர், கிழக்கத்திய புத்திரர்களுக்கு ஒப்பு கொடுக்கும் போது நான் மாத்திரம் எப்படி காப்பாத்திட்டேன் பாரு, நான் எவ்வளவு திறமசாலின்னு சொல்லல. மாறாக அவர் சொல்றாரு, சோதர நான் எளியவன். ஆமென், அல்லேலூயா. உனக்கு இருக்கிற பலத்தோட பாருங்க, தனக்கு இருக்கிற பலத்தோட சோதரம் தன்னுடைய வயல் நிலத்தில் உள்ள கோதுமையை பராமரித்து அறுவடை செய்துட்டான். ஆமென், அல்லேலூயா. இதே பலத்தோட போ, நான் உன்னை அனுப்புகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன போது, ஐயோ நான் எப்படி போவேன், நான் மனசின் கோத்திரத்துல ரொம்ப எளியவர் என்று சொன்ன போது ஆண்டவர் சொன்னாரு, சோதரா இப்பதான் சொல்றாரு, தன்னை தாழ்த்தின போது, தன்னால முடியாது, தன்னுடைய இயலாமையை ஒத்துக்கொண்ட போது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேன். அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சூழ்நிலைய செய்ய முடியாம இருக்கலாம். உங்க பிரச்சனையை உங்களால மேற்கொள்ள, இதை நான் எப்படி மேற்கொள்வேன், இந்த காரியத்தை நான் எப்படி செய்வேன், இந்த சூழ்நிலையை நான் எப்படி கடந்து போவேன் என்று தேவ சமூகத்துல ஒருவேளை நீங்க அங்கலாய்ப்போட இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை ஒருவேளை பெரிதாக இருக்கலாம். அன்பு தேவ ஜனமே, சோதரம், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற
அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சோத்திரம், சூழ்நிலைகள் எல்லாம் அவங்க பிரயாசத்தை எல்லாம் வீணடிக்கக்கூடியதான். சோத்திரம், உங்க சோத்திரம் வயல் நிலைகள் எல்லாம் பாழாக்கக்கூடியதா இருக்கிற சத்துருவின் கையிலிருந்து கர்த்தர் உங்களை மீட்டெடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி என்று கேட்டா, உங்க கூட நான் இருப்பேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கிதியோன் தன்னை தாழ்த்தின போது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வார்த்தை என்னன்னு கேட்டா, நான் உன் கூட இருப்பேன். அல்லேலூயா. என்னால முடியாது, என்னால இந்த காரியத்தை செய்ய முடியாது, நான் இந்த காரியத்தை எப்படி மேற்கொள்ள போறேன்னு அங்கலாக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையில உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன் கூட இருந்து உன் காரியத்தை செய்ய பலன்படுத்துவேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். எனக்கு ஒரு பராக்கிரமும் இல்லை, எனக்கு ஒரு நன்மையும் இல்லை, நான் எப்படி இந்த காரியத்தை செய்து முடிப்பேன்னு நினைக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உன் கூட இருப்பேன், உன் இயலாமையில உன் கூட இருப்பேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னால முடியாது என்று எந்த காரியத்தை நினைத்து வைத்திருக்கிறாயோ அந்த காரியத்துல நான் உன் கூட இருந்து சோதரா காரியங்களை வாய்க்கும்படி செய்வேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கிதியோனுக்கு தெரிஞ்சிட்டு, கிதியோனுக்கு நல்லா தெரியும் இந்த கூட்டம் திரளா இருந்தது. எப்படி இருந்தாங்களாம் பாருங்க. நீங்க வாசித்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறாரு, சோத்ரம். ஆமென். 5வது வசனத்துல சொல்லி இருக்கிறார், தங்கள் மிருக ஜீவன்களோடும் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளை போல திரளாம இருக்கிற கூட்டம். ஆண்டவர் இப்ப சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேன். இந்த வெட்டுக்கிளிய எப்ப பெரிய திரளா இருக்கிறாங்க, அவங்க பிரச்சனை பெருசா இருக்கு, எனக்கு முன்னாடி இருக்கிற சூழ்நிலை பெரிதா இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். இதை நான் எப்படி கடந்து போவேன்? இந்த காரியங்களை எப்படி நான் ஜெயமாக்கிக் கொள்வேன்? இந்த காரியங்களை எப்படி என்னால ஜெயிக்க முடியும்? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டாரு, சோத்திரம், உனக்கு இருக்கிற பலத்தோட போ, உன்னை அனுப்புகிற நான் அல்லவா என்று ஆண்டவர் சொல்றாரு. ஆனா சோத்திரம், இவன் சொல்லுகிறான், சோத்திரம், நான் எதனால ரட்சிக்க முடியும்? நான் ரொம்ப எளிய குடும்பம், நான் எல்லாரும் சிறியவனாக்கும். ஆமென். என்ன கொண்டு இந்த காரியம் முடியாது, என்ன காரணம் இந்த காரியத்தை செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காரியத்துல நான் தோற்று போவேன்னு பயந்து இருக்கிறீங்களா? இந்த காரியத்துல நான் ஏமாந்து விடுவனோன்னு அங்கலாய்த்து இருக்கிறீங்களா? இந்த காரியத்துல கர்த்தருடைய உதவியும் ஒத்தாசையும் எனக்கு எப்படி கிடைக்கும் என்று சொல்லி யோசனையோடு இருக்கிறீங்களா? சோதரன் கிதியோன் தன்னுடைய உள்ளத்துல ஆண்டவருடைய அற்புதங்கள் தன் வாழ்க்கையில தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்கிற ஒரு ஏக்கம் அவனுக்குள்ள இருந்தது, ஒரு உணர்வு இருந்தது. சோதரன், இன்னைக்கு அநேகர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறாங்க, தொடர்ந்து கர்த்தர் என்னோடு கூட இருந்து அற்புதங்களை செய்யணும், அடையாளங்களை செய்யணும், அன்றைக்கு செய்த தேவன் இன்றைக்கு செய்ய வல்லமை உள்ளவர் என்கிற எண்ணம் இல்லாதவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால பாருங்க, இந்த கிதியோன் கேட்டாரு, கர்த்தர் எங்க கூட இருந்தா நாங்க ஏன் இப்படி கஷ்டப்படுறோம், நாங்க ஏன் இப்படி உத்தரவுடுறோம்? இந்த கஷ்டத்துல இருந்து உன்னை வெளியே கொண்டு வருவதற்கு தான் ஆண்டவர் இந்த காலை வேளையில சொல்றாரு, உன் கூட இருப்பேன். அல்லேலூயா. எந்த அடிமைத்தனத்துல இருந்து உங்களால வெளியே வர முடியலையோ, எந்த பிரச்சனையில இருந்து உங்களால வெளியே வர முடியலையோ, அந்த காரியத்துல உங்க கூட இருந்து நான் உங்களை ரட்சிப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கிதியோனை பார்த்து சொன்னாரு, உன் கூட இருப்பேன். ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல இந்த மொத்த கூட்டத்தையும் முறியடிச்சிருவேன். ஒரு சின்ன பிரச்சனையை கையாளுகிறது போல கர்த்தர் உங்க கூட இருந்தா பிரச்சனைகளை கையாள முடியுங்க. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சின்ன காரியமா இருக்கலாம், ஒருவேளை பெரிய காரியமா இருக்கலாம். சோத்திரம். ஆமென். சின்ன காரியத்தை கையாளுகிறது போல இந்த பெரிய காரியத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை எவ்வளவு பார்க்காதுங்க, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்று பாருங்க.
ஆமென். அல்லேலூயா. இந்த கால வேளையில ஒருவேளை உங்களுக்கு முன்னாடி இருக்கிற தேவை எவ்வளவு பெரியதுன்னு பார்க்காதீங்க. தேவையை பார்க்கணும், உங்களோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர் என்று பாருங்க. அல்லேலூயா. உங்களை முன்னேற விடாதபடி தடுக்கிற சத்துருவின் கிரியை பார்க்காதுங்க, அதை பார்க்கலாம் என்னோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர் என்று சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை எல்லாரை விட எளியவர்களா இருக்கலாம், எல்லாவற்றிலும் ஒன்றுமில்லாமல் தாழ்த்தப்பட்டவர்களா இருக்கலாம். எந்த விதத்திலும் தேவனுடைய நன்மையும் உதவியையும் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவல்லாத சூழ்நிலை உங்க வாழ்க்கையில காணப்படலாம். அல்லேலூயா. எப்படி என்று யோசனையோடு இருக்கிறீங்களா? இந்த கால வேளையில கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறதுக்கு ஒன்றே ஒன்றுதாங்க இருக்கணும், கர்த்தருக்கு பயப்படுற பயமோ, இரண்டாவது சோதரம். ஆமென். அல்லேலூயா. அவர் மேல இருக்கிற விசுவாசம். பாருங்க, தேவ மனிதனாகிய தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி இருக்கும் போது கோலியாத்தை கண்டு பயப்படல, அவனுடைய உருவத்தையும் அவனுடைய வார்த்தைகளையும் கண்டு பயப்படல. அல்லேலூயா. அல்லேலூயா. சோதரம் கோலியாத்துக்கு முன்னாடி இருக்கும் போது அவனுடைய உள்ளத்துல இப்படிதான் இருக்கு, சோதரம் சிங்கத்துக்கும் கரடிக்கும் என்னை தப்பு வைக்க ஒரு வல்லமையுள்ள தேவன் இருப்பாரே, ஆனால் இந்த கோலியாத்துடைய கைக்கும் என்னை நீங்களாக்கி ரட்சிக்க அவர் வல்லமை உள்ளவர், அவர் என் கூட இருப்பார் என்கிற தைரியம் இருந்தது. அல்லேலூயா. 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 எந்த சூழ்நிலையில இருந்து உங்களை இந்த தப்புவிக்கப்பட்டு வெளியே வர முடியாம தடுமாறுகிறீர்களோ, இந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை தப்புவித்து வெளியே கொண்டு வருவதற்கு அவர் போதுமானவராக இருந்தார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில தேவ சமூகத்துல இருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, சோதரர், ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் நம்மை பயமுறுத்தக்கூடியதா இருக்கலாம், சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு பிரதிகூலமா இருந்து சோதரம் எதையோ ஒன்றை நம்மை சோதரம் ஆமென் நம்முடைய பயத்தை உருவாக்கி நம்முடைய தைரியத்தை இழந்து போக பண்ண கொண்டு இருக்கிற காரியமா இருக்கலாம். இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்றாரு, பயப்படாத, நான் உன் கூட இருப்பேன். இந்த பிரச்சனை பெருசு இல்ல, ஒரே மனிதனை முறியடிக்கிறது போல இந்த பெருங்கூட்டத்தை முறியடிக்க நான் உன் கூட இருப்பேன் என்று கிதியோனுக்கு வாக்களித்தது போல. ஆமென். அல்லேலூயா. உங்க பிரச்சனை எவ்வளவு பெருசா இருக்கலாம், சாதாரண ஒரு பிரச்சனையை போல கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை வருட கணக்கா இருக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கலாம். சோதரம் பாருங்க, இவங்க 7 வருடங்களா சோதரம் அமலேக்கியர்களாலும் மீதியானியர்களாலும் கிழக்கத்திய புத்திரர்களாலும் குகையிலும் அவன் கெபியிலும் ஒளிந்து ஒளிந்து பயந்து நடந்து கொண்டிருந்தாங்க. அல்லேலூயா. சோதரம் ஒருவேளை எந்த காரியத்தை கொண்டு பயந்து பயந்து ஒளிந்து நடந்து கொண்டிருக்கீங்களோ, அல்லேலூயா, இனி பயப்படுவதற்கு ஏதுவான சூழ்நிலைகள் இல்லாதபடி கர்த்தர் உங்களை அந்த சூழ்நிலையில் தப்பித்து ரட்சிப்பார். ஆமென். அல்லேலூயா. அந்த பயத்திலிருந்து கர்த்தர் உங்களை நீங்களாக்குவார். ஆமென். அல்லேலூயா. உங்களை அடிமைப்படுத்தப்பட்டு ஒடுக்கி கொண்டிருக்கிற அல்லது உங்களை நொறுக்கி சோதரம் இதெல்லாம் எங்களுக்கு ஏன் நேரிடுகிறது என்று கேள்வியோடு உட்கார்ந்து இருக்கிற தேவனுடைய பிள்ளையை இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்கிறார், இது ஒரு சாதாரண பிரச்சனையை போல உங்களை விட்டு நீங்கி போகும். ஆமென். ஆமென். எந்த பிரச்சனையினால ஒடுங்கி போயிருக்கீங்களோ, எந்த பிரச்சனையினால இனி எனக்கு முடியாது, எனக்கு வாய்ப்பே இல்லை, எனக்கு சூழ்நிலை எல்லாம் பிரதிகூலமா இருக்கிறது என்று அங்கலாய்த்தவர்களா இருக்கிறீர்களோ, இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், இது ஒரு சாதாரண காரியமா மாறிடும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை டாக்டர்ஸ் சோதரம் மருத்துவர்கள் ஆமென் சோதரம் பெரிய பிரச்சனையை காண்பிக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, இது ஒரு சாதாரண பிரச்சனையா மாறிடும், ஒன்றுமில்லாமல் போயிருக்கேன், நான் கூட இருப்பேன், முறியடிப்பேன், ஜெயம் கொடுப்பேன்.
ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துருவின் சேனையை முறியடிக்கக்கூடிய ஒரு தேவ பலனை கர்த்தர் நமக்கு தருவார். சத்துருவின் சேனையை சோதனை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை தருவார், தைரியத்தை தருவார், கிருபையை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கால வேளையில ஆண்டவர் உங்களையே பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நான் உன் கூட இருப்பேன், உன் பிரச்சனைக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பேன். ஆமென். அல்லேலூயா. உள்ளத்துல ஒரு கேள்வியோட வந்து உட்கார்ந்து இருக்கிற அல்லவா, எவ்வளவு நாள் இதை நான் சுமந்து செல்லலாம், எவ்வளவு நாள் இந்த அடிமைத்தனத்துல நான் உட்கார்ந்து இருக்கணுங்கிற கேள்வியோடு உட்கார்ந்து இருக்கிறீங்களா? அப்படி சொல்றாரு, சாதாரணமா இந்த விஷயத்தை கட்ட மாட்டீங்க. ஆமென், ஆமென். அது ஒண்ணும் இல்லாம போயிடும். சோதர வெயில் கண்ட பனி போல மறைந்து போகும்படி கர்த்தர் செய்வார். வாழ்க்கையில கர்த்தர் அதிசயமான கிரியைகளை விளங்குவார். கண்களை மூடுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. Thank you so much. கிதியோனை பார்த்து சொன்னாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன். 7 வருடமாய் அனுபவித்துக் கொண்டிருந்த விதை இல்லை, விளைநிலங்கள் கெடுக்கப்பட்டது. தங்களுடைய ஆடு மாடுகள் எல்லாம் பிடுங்கப்பட்டது. எல்லாவற்றிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் உடைந்து போயிருந்தாங்க, நொறுங்கி போயிருந்தாங்க. 7 வருஷமா உடைக்கப்பட்டிருந்தாங்க. அந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய கேள்வியோட உட்கார்ந்து இருந்தாங்க. பெரிய கொஸ்டின் அவங்களுக்கு உள்ளத்துல, தேவனை விட்டு விட்டதுனால அவர்கள் உடைக்கப்பட்டாங்க. தேவனோவை நோக்கி கூப்பிட்ட போது ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொன்னாரு, நான் கூட இருப்பேன். ஒருவேளை உங்க வாழ்க்கையிலும் தேவனை விட்டு விட்டதுனால பிரச்சனை அதிகமாயிருக்கலாம். தேவனுக்கு பயப்பட வேண்டிய பயம் இல்லாததுனால உங்க வாழ்க்கையில் பிரச்சனையின் அடித்தளத்தில் மாட்டிக்கொண்டிருக்கலாம். இன்னைக்கு பயந்து பயந்து ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கொண்டிருக்கலாம். காலவேளையில அருமையான தேவசனம், உன்னை பயத்திலிருந்து நீங்களாக்க விரும்புகிறான். உன்னை ஒடுக்கி இருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து நீங்களாக்க விரும்புகிறான். உன்னை ரட்சிக்கிறதற்கு உன் கூட இருக்கிறே வாக்களிக்கிறான். பிரச்சனையிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருவதற்கு நான் உன் கூட இருக்கிறேன். ஒன்றுமில்லாதது மாறி போயிடும். இவ்வளவு நாள் அனுபவித்து பிரச்சனையில வேதனையில ஒடுங்கி போயிருக்கிற ஆத்மாவை இது ஒன்றுமில்லாதபடி உன் குடும்பத்தை விட்டு அகன்று போய்விடும். ஒன்றுமில்லாதபடி உன் வாழ்க்கையை விட்டு அகன்று போய்விடும். அதை சோதரனை தேடி காணாதிருக்கத்தக்கதான் அந்த பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் கர்த்தர் உனக்கு ஒரு ஜெயத்தை வைத்திருக்கிறான், உனக்கு ஒரு வெற்றியை வைத்திருக்கிறான். நம்மனோடு கூட இருந்து நாம் உன்னை அவன் ஸ்தோத்திரம் மேற்கொள்ளும்படி, அவன் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளும்படி உனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து உன்னை நடத்துவேன் என்று கர்த்தர் உனக்கு வாக்களிக்கிறான். அல்லேலூயா. ஆமென். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமா என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருக்க கலக்கமே எனக்கில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சாவின் கர்த்தருக்கு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே,
நம் சார்பில் கர்த்தருக்கு பயமில்லை, பயமில்லை, பயமில்லை. நமக்காய் யுத்தம் செய்வார் பயமில்லை. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லை. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லை. பாவிகளுக்கு தடைகட்டோ, தாமதம் மட்டும் பதிலானதோ, பாதைகளுக்கு தடைகட்டோ, தாமதம் மட்டும் பதிலானதோ, நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லை. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லை. ஆமென். பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தருக்கு பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காய் யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தருக்கு பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, நமக்காய் யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லை. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லை. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Holy Spirit. Hallelujah, hallelujah. Amen. Sotra, sotra, sotra. Hallelujah, hallelujah. Thank you, Lord. Hallelujah, hallelujah. Amen. Shabala Bauda, Ibadana, Shabala Dava, Absana, Kavana, Dava. Hallelujah, hallelujah. Amen, amen. Sotra, 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 sotra. Absana Bauda, Ibadana, Dava, Shabana, Dava, Absani, Dava, Kavana, Dava. Hallelujah, hallelujah, hallelujah. அவனோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல மீதியானவரை முறியடிப்பாய் என்று சொல்லி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனோடு கூட இருப்பேன், அவனோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா. கிதியோனோடு கூட இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் அவனோடு கூட இருந்து மீதியானவரை மேற்கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. இந்த காலவேளையிலும் உன்னோடு கூட இருந்து ஹல்லேலூயா அற்பமாய் எண்ணப்படுகிற சூழ்நிலைகளிலே ஆமை அற்பமாய் எண்ணப்படுகிறவர்களை கொண்டு தேவன் தன்னுடைய மகிமையான வெற்றியை சிறக்க பண்ணி விடுவார். ஹல்லேலூயா. உடாரம சந்தர துரபு கவனம் People காலை வடமான பதறியாக்கிறதமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே சோதரா, சோதரா, சோதரா. அப்சரதரக தனிகதனியாக்கிறதமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே சோதரா, சோதரா, சோதரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரமான வஷந்தர துரபு கவனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சோதரா, சோதரா, சோதரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனோடு கூட இருப்பேன் சொன்னவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கிதியோனோடு கூட இருந்த ஆண்டவர் இந்த காலவெளியிலே எங்களோடு கூட வருவீராக, எங்களோடு கூட இருப்பீராக. எல்லா தடைகளை நீக்கப்படுவீராக. உங்களுடைய ஆளுகை, உங்களுடைய கிருபை, உங்களுடைய ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் மத்தியிலே வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா,
Hallelujah, hallelujah, hallelujah. Oh, Rabalaba Shandara Duraba Kabanadaraba, Apsanadara Nigadari Akaladaraba. Hallelujah, 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 hallelujah. Sodra, Sodra, Ribalaba Shandara Duraba Kabanadaraba. Hallelujah, hallelujah, Sodra. எங்கள் பரலோகத்து தாமே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான நல்ல மனமூர்ச்சியாக காலவேளைக்காக நன்றி நிறைந்த இதயத்தோடு நாம் உமக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களை எங்களுக்கு அந்த காலவேளையிலே ஆண்டவரே ஒரு விஷயம் கூட எங்களுடைய பாட்டுகளை சமர்ப்பிக்கிறோம். நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி அன்றைக்கு கிதியோனோடு சொன்ன வார்த்தை நினைத்து நாம் உம்மை துதிக்கிறோம். அவன் எங்களோடு கூட இருக்கிறவராயிருக்கிறபடியால் மக்கள் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எங்களை நடத்த போதுமானவராக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். என்னுடைய பிரதிகூலங்களின் மத்தியிலே உம்மை நோக்கி கூப்பிடும் போது உங்களுடைய உதவியை ஒத்தாசை தந்து எங்களை ஆச்சரியமாய் நடத்த வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறபடிய ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே உங்களுடைய சன்னிதானத்தில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். ஒவ்வொருவருடைய கிருபை தாராளமாய் தங்கி இருக்கட்டும். எல்லா நன்மைகளையும் கூட எல்லா விதமான ஆசீர்வாதங்களை கற்று தம்முடைய பிள்ளைகளை எல்லா தீமைகளை காத்துக்கொள்ளும். ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்களால் ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து காத்துள்ளதை நல்ல சொல்லிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆராதனை ஆண்டவரே ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். இந்த ஆராதனை எல்லா துதி கன மகிமை மக்கள் செலுத்துகிறோம். அருமை இரட்சகரே மூலம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். செவங்கேடு ஜீவன நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என்பதுள்ளவே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பிரகாரங்களை மறவாதே. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. பிதாவாகிய தேவனே, பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சிநேகமும் பாருங்கள் இன்று என்று சதா காலம் கர்த்தருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.